திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகையை தலைமீதேற துளும்புகன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வோம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதவர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிட்டு. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பண்ணு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பரங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கம் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற இந்த திருவாசக ஞான வேள்வியில நாம் திருச்சதகம் பகுதியில தொடர்ந்து ஆனந்த பரவசம் என்கின்ற பகுதியிலே பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஆனந்த பரவசம் என்பது அந்த ஆனந்தத்தை நோக்கி பரவசமாதல். பரவசம் என்பது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது அது தன் வசம் என்பதற்கு மாறானது. நான் என் வசம் இருப்பது பரவசம், மற்றவர் வசமாக இருப்பதும் அது பரவசம் என்று சொல்லப்படுவது. பர என்பது உயர்ந்த பொருளாக இருப்பதினாலே உயர்ந்த பொருளின் வசமாக இருத்தல். பரம் என்பது உயர்ந்தது, வசம் என்று அதனுடைய வயப்படுதல். எனவே உயர்ந்த பொருளின் வயப்படுதல். இப்ப நம்ம பிரபஞ்ச வசப்பட்டிருக்கோம். பிரபஞ்ச வசமாக நாம வசப்பட்டிருக்கிற காரணத்தினாலே நமக்கு எல்லா விதமான கவர்ச்சிகளும் தேவைகளும் எல்லாம் பிரபஞ்சத்துலதான் இருக்கு. இப்ப நம்மை எது ஈர்க்கும், எது நம்மை ஆகர்ஷிக்கும், எது நம்மை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும் என்று கேட்கிற பொழுது அது இந்த பிரபஞ்சத்திலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த வசத்தை பொறுத்ததுதான். இப்ப நமக்கு ஒரு சாதாரணமாக ஒரு தாளை பார்க்கிறோம், ஒரு தாள், சாதாரணமாக ஒரு பேப்பரை பார்க்கிறோம். இப்ப அந்த பேப்பர் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு துண்டு காகிதம் அதை பார்க்கிற பொழுது நமக்கு
நமக்கு ஒன்றும் தோணலை. அது ஒரு ஜஸ்ட் பேப்பர். அது மேல நமக்கு அவ்வளவு ஒன்றும் கவர்ச்சி கிடையாது. அந்த பேப்பர் நம்ம அதிகமா ஈர்க்கல, அதை பார்க்கிறோம், அவ்வளவுதான். அதுலயே 500 ரூபான்னு எழுதி கவர்னர் கையெழுத்து போட்டிருக்காரு அந்த பேப்பரு. I promise to pay the bearer a sum of ₹500 அப்படின்னு எழுதியிருக்கு. இப்ப எப்படி இருக்கும்? இல்ல, நம்ம அதுக்காக பின்னால அலைஞ்சிட்டுலாம் போறோம், அது வேற விஷயம். நம்ம அப்படி போறதில்ல. பார்க்கும்போது நமக்கு எப்படி சார் இருக்கும்? இந்த பக்கம் ஒரு தாள், இந்த பக்கம் ஒரு தாள், 2 தாள் தானே சார், 2 பேப்பர் தான் சார். இது ஏற்படுத்துகிற கிளர்ச்சி அது ஏற்படுத்துதா? ஏற்படுத்தாது. இந்த கிளர்ச்சி ஏற்படுத்த. அப்ப என்ன அப்படின்னு கேக்குதுன்னா, இந்த தாள் இருக்க இது உங்களை உலகத்தோட தொடர்பு படுத்தாது. ஆனா இந்த தாள் உங்களை உலகத்தோட தொடர்பு படுத்திடும். நீங்க அரிசி வாங்கினாலும் வாங்கிடலாம், இல்ல அரிசி தான் வாங்க முடியும், காய்கறி வாங்க முடியும். அந்த 500 வச்சுக்கிட்டு என்னத்த வாங்குறது இல்லையா? அந்த காலத்துல 500 வச்சுக்கிட்டு 5 பவுன் வாங்கலாம். 5 பவுன் 40 கிராம். இப்ப எனக்கெல்லாம் திருமணம் ஆகும்போது 1 பவுன் தான் பேசுவோம், கிராம்லாம் பேசுற வழக்கம் எனக்கு தெரியவே இல்லை. 1 பவுன் தங்கம் அப்படிதான் பேசுவோம். இப்பதான் கிராமுக்கு வந்துருச்சு, அது லோயர் டினாமினேஷனுக்கு வந்துருச்சு கிராம்னு. அப்பெல்லாம் கிராம் எல்லாம் தெரியாது. 1 பவுன் தங்கம் 300 rupees. அதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன அநியாயம் இது, 250 ரூபா வித்த தங்கம் 300 ரூபாய்க்கு விற்குது, இது எங்க போய் முடிய போதோ. நான் எது 1 பவுன் தங்கம் 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் ஆயிடுச்சான். இது எங்க போய் முடிய போகுது காலம். இன்னைக்கு 54,000 ரூபாய். இன்னைக்கு 54,000 ரூபாய் 1 பவுன் தங்கம். நான் சரியா சொல்றேன்னான்னு தெரியாது, கிட்டத்தட்ட 54,000 ரூபாய். இப்போ அதே மாதிரிதான் சொல்றோம், இந்த தங்கம் 54,000 இது எங்க போய் முடிய போகுது? எங்கேயும் முடியாது, நம்ம கிட்ட தான் முடியாது. நாம திரும்ப ஏதோ வாங்கிட்டு தான் இருக்கிறோம், திருத்தா இருக்கோம், போயிட்டு தான் இருக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தாள் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல, ஆனா அதே பக்கத்துல இருக்க தாள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது. என்ன காரணம்னா, நமக்கு பிரபஞ்சத்துல நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தொடர்பு, பிரபஞ்சத்துல ஏற்பட்டு இருக்கக்கூடிய தொடர்பு. இப்ப இது நமக்கு ஏற்படுத்துகிற இது இந்த ஒரு இது. இப்போ ஒரு 3 வயசு குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை இப்படி ஒரு 2 பேப்பரையும் பார்த்ததுன்னா அதுக்கு எப்படி இருக்கும்? 3 வயசு குழந்தை 2 ஒன்னாதான் இருக்கும். அதுக்கு அது கவர்ச்சி ஏற்படுத்தாது. அது கவர்ச்சி ஏற்படுத்துமா? அதுக்கு அது ஏற்படுத்தாது. இதே மாதிரியே அது ஒரு பேப்பர் எடுத்து கசக்கி தூக்கி போட்டாலும் போடும், அது தெரியாது அதை பொறுத்த வரைக்கும். ஏன்? அது இன்னும் உலகத்தோடு ரொம்ப தொடர்பு கொள்ளல. உலகத்தோடு அதிகமாக தொடர்பு கொண்டிருந்தால் அதுக்கு அதோட வேல்யூ தெரியும். உலகத்தோடு அதிகமாக தொடர்பு ஏற்படல, அதனால அதுக்கு தெரியல. அப்ப உலகத்தோட அதிக தொடர்பு ஏற்படாத அருளாளர்களுக்கு இதை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த நோட்டை நமக்கு பார்க்கிற கவர்ச்சி அவர்களுக்கு இருக்குமா? இருக்காது. ஏன்னா அவங்க உலகத்தோட தொடர்பு துண்டித்திருப்பார்கள். அதனால அவர்கள் சொன்னார், ஓடும் செம்பொழும் ஒக்கவே நோக்குவார் நரிச்செவிச்சுக்கிடு. அப்ப அதுல நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய சமாச்சாரம் என்னன்னு கேட்டா, பிரபஞ்ச தொடர்பு, பிரபஞ்சத்துல அதிகமான தோய்வு இருக்கிறது, பிரபஞ்ச வசமாக இருத்தல். இது அடையாளம். இது பிரபஞ்ச வசமாக இருத்தலுக்கு அடையாளம். ஆனால் பரவசம் என்று சொல்லக்கூடிய அது ஆனந்தத்தினுடைய பரவசமாக, அது சாதாரண ஆனந்தம் நினைக்கக்கூடியது இல்லையா? அது சிவானந்தம். அது வசமாக, அதுக்காகவே ஏங்கி நிற்றல், அது கிடைக்காதான்னு ஏங்கி நிற்றல். வேற எதை கொடுத்தாலும் சமாதானம் ஆகாது அவங்களுக்கு. உங்களுக்கு இப்ப உயர்ந்த பதவி கொடுக்குறேன்,
நீங்க அரச பதவி கொடுக்கிறேன், அமைச்சர் பதவி கொடுக்கிறேன். அவங்களுக்கு அது ஒரு பரவசத்தை ஏற்படுத்து. உங்களுக்கு இங்க ஆனந்த பரவசம் ஏற்படும், உங்களுக்கு திருவருள் பரவசம் ஏற்படும். இங்க அப்படியா அப்படின்னு அதுல ஆர்வம் வரும். இப்ப மணிவாசகர் அவங்க அவருடைய அந்த வாங்க மணிவாசகருடைய அந்த நிலைமை, அவரு இருந்த நிலைமைய அவரு சுவாமி அவரை ஆட்கொள்ளுகிற பொழுது, பெருமான் அவரை ஆட்கொள்ளுகிற பொழுது எப்படி என்ன மாதிரி அந்த ஒரு நிலை, சுவாமி அவரை ஆட்கொள்ளுகிற பொழுது என்ன மாதிரி நிலை, பல இடங்களையும் பேசியிருக்காரு. இந்த இடத்துலயும் ஒரு குறிப்பை சொல்லுகிறார். அவருக்கு பெருமான் வருகிறார், அவரை குருந்த மரத்தடியில பார்க்கிறார். அவரை குருந்த மரத்தடியில பார்த்த உடனே இவருக்கு சொல்லனாத மனக்கிளர்ச்சி உண்டாகிறது. இப்ப அந்த மாதிரி மனக்கிளர்ச்சி உண்டாகிற நிலைக்கு அவர் பக்குவப்பட்டிருந்தார். அந்த நிலைக்கு அது பக்குவப்பட்டிருந்த காரணத்தினால பெருமானும் அந்த ஒரு நிலையை தெரிந்து வந்தார். அந்த நிலையில அவரை பார்த்த உடனே இவருக்கு மனக்கிளர்ச்சி உண்டாயிற்று. உள்ளமெல்லாம் பேரானந்தம் விளைந்தது. என்ன சொல்றதுன்னே தெரியல. முழுமையாக தன்னை இழந்த நிலை வந்தது அவருக்கு. அப்ப அவருக்கு எல்லா விதமான தீக்கைகளும் செய்யப்பெறுகிறது, எல்லா விதமான தீக்கைகளும் செய்யப்படுகிறது. செய்து முன்னாடி வான்னு வர கூப்பிடுறார், வா அப்படின்னு கூப்பிடுறார். எல்லாமே நிகழ்ந்த உடனே அவருக்கு சாமி தன்னை கூட்டிட்டு போயிடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்தது. கூட்டிட்டு போகல. ஒரே ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, கூட்டிட்டு போகலன்றது மட்டும் இல்ல, ஒரு குறிப்பு சொல்லுகிறார், நீ தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது பெரிய கடல்ல மாட்டிக்கிட்டவனுக்கு அலை அடிக்கிற பொழுது ஒரு துரும்பு கிடைச்சதுன்னா, அது மாதிரி அவருக்கு கிடைச்ச ஒரே துரும்பு என்னன்னா, நலபலி தில்லை பொதுவினில் வருக சொல்லிட்டார். உண்மையிலேயே அவரு சந்தோஷமா, சரி சாமி வர சொல்லிட்டாரு, நம்ம போயிடலாம், அங்க வர சொல்லியிருக்காரு அப்படின்னு போயிருப்பாரு. ஆனா அங்க நிகழ்ந்த ஒரு விஷயம் என்ன ஆயிப்போச்சு, அப்பத்தான் சுவாமி தெள்ள தெளிவாக பார்க்கிறார், இவரை போலவே பல அடியார்கள் அங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி நம்மள தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் திருவண்ணாமலைக்கு வா, நீ காஞ்சிபுரத்துக்கு வா, நீ திருவொற்றியூருக்கு வா, நீ திருச்சிரபுரத்துக்கு வா அப்படின்னு சொல்லி இருந்தா பரவாயில்லை. இவர் எல்லாரையும் அப்பதான் பார்க்கிறாரு. அத்தனை பேரும் தன்னை போன்ற அந்த அடியார் திருக்கூட்டம் சுவாமிகிட்ட பார்வையை பதித்து கண்களிலே கண்ணீர் பெருக நிற்கிற அந்த திருக்கூட்டத்தை பார்க்கிறார். எல்லாம் ஆனந்த பாஷ்யம் பொழிய இந்த திருக்கூட்டத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே இப்ப அவர்களையும் எல்லாரையும் ஆளாளுக்கு ஒரு ஊருக்கு அனுப்பிச்சிருந்தா இவரு கொஞ்சம் சரின்னு மனசு ஆறுதலா இருந்திருப்பார். ஆனா அவரு என்ன பண்ணாரு, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு தன்னோட சேர்த்துக்கிட்டாரு. எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அப்புறம் வா 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 அப்படின்னு எல்லாரையும் ஒன்ற உடன் கலந்து அருளியும் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டார். எல்லாரையும் கூட்டிட்டு போனாரு பாருங்க.
அப்பத்தான் இவருக்கு பெரிய ஆற்றாமையே வந்தது. நம்மளை மட்டும் கூப்பிடாம போனா கூட, நம்மளை வந்தாரு, நம்மளை பார்த்தாரு, நம்மளை சொன்னாரு, போயிருந்தாருன்னா பரவாயில்ல. எல்லாரையும் வர சொல்லிவிட்டு அத்தனை பேரையும் கூட்டிட்டு போயிட்டு என்ன மட்டும் நீ தில்லைக்கு வான்னு சொன்னாரு அப்படிங்கிற பொழுது நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு. எப்பன்னா அவர் போனப்புறம் இருக்கும்போது இருந்திருந்தா காலை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சி, சாமி என்ன சாமி விட்டுட்டு போறீங்க, நான் எப்படி சாமி இங்க இருப்பேன், நீங்க என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க சாமி, நானும் வந்துடுறேன் அப்படின்னு வேண்டும் உன் திருவடிக்கு தலைமறைவே அப்படின்னு அப்பர் சாமி கேட்ட மாதிரி எங்கேயோ ஒரு ஓரமா ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா சாமி நான் ஒண்டி நின்றுக்கிட்டுவேன் சாமி, எனக்கு எனக்கு உட்காருது இல்லை. சில சமயம் இந்த தீபாவளி சமயத்துல பஸ்ல ஏறும்போது இடமே இல்லையம்மா சார், இடம் உட்கார்றதுக்கெல்லாம் வேணாம், நின்றுக்கிட்டே வருவேன் சார், எனக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுங்க, உட்காரத்துக்கெல்லாம் எனக்கு வேண்டாம், ஒரு டிக்கெட் கொடுங்க, நின்றுகிட்டே வருவேன். இன்னும் சில பேர் சொல்லுவான் படிக்கட்டில் உட்காந்து வரேன் சார், நான் டிக்கெட் எனக்கு எப்படியாவது கூட்டிட்டு போனா போதும். அந்த மாதிரி நிலைமை மணிவாசகர் நிலைமை. சாமி நீங்க எங்க வேணா உட்கார வச்சு கூட்டிட்டு போங்க, நான் வந்துடுறேன், விட்டுட்டு மட்டும் போவாதீங்க. ஆனால் எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டார். இப்ப இந்த ஆனந்த பரவசத்துல அதைத்தான் குறிப்பிடுகிறார். அத்தனை பேரை அழிச்சுன்னு போனீங்களே சாமி, அத்தனை பேருக்கும் தகுதி இருந்தது, எனக்கு அந்த தகுதி இல்லாமல் போய்விட்டதே, என்னை விட்டு விட்டு போய்விட்டீர்களே என்று கதறுகிறார். அதுதான் இங்க விண்ணப்பம். விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாயே, இச்சைக்கு ஆனார் எல்லோரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார், அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா, என்னான் செய்கேன் பேசாயே. விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய், இச்சைக்கு ஆனார் எல்லோரும் வந்தும் தாழ் சேர்ந்தார், அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா. பிச்சை தேவா திருவொற்றியூர்ல இருக்க பெருமான் பேரு பிச்சை தேவர். ஒற்றியூரர்னு சொல்றோம் இல்லையா, நம்ம வள்ளற் பெருமான் இங்கித மாலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த இங்கித மாலையில ஒற்றியூரரை பிச்சை தேவர்னே தான் சொல்றாரு. அவர் பேர் பிச்சை தேவர். அந்த பெண்ணுகிட்ட பிச்சை எடுக்க வருவார். அங்க இந்த ஒற்றியூர்ல இருக்கிற பெண்ணுகிட்ட பிச்சை எடுக்க வருவார். பிச்சை எடுக்க வருகிறவரு பிச்சையை வாங்குவாரன்னா ஊர் வந்து பேசிட்டு வாங்காமே போயிடுவார். தினம் இது நடக்குது. அதனால இந்த பெண்ணு எவ்வளவு நீர் பிச்சை வாங்க வந்த மாதிரி தெரியல, வெட்டி வம்பு எழுகிறதுக்காக வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவரை சொன்னாலும் கூட அவர் விட மாட்டாரு. அடுத்த நாளும் வருவார், ஏதாவது போடுமா அப்படி, என்ன போட்டா போயிட்டு வாங்கிட்டு போயிடுற மாதிரி பேசுறீங்க. அப்ப அந்த அவருக்கு பேரு பிச்சை தேவர்னு சொல்லுவார் சார். அந்த பிச்சை தேவர் பேரை எங்கேயும் சொல்லுகிறார். பிச்சை தேவா ஆன்மாக்களினுடைய ஆணவ பிச்சை கேட்கிறார். ஆணவ மலத்தை கொடு கொடுன்னு கேட்கிறார், பிச்சை கொடு. வேற என்ன கேட்கிறார் அவரு? பிச்சை தேவா என்னான் செய்கேன் பேசாயே, விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய். என்னையே அழைச்சிட்டு போயிருப்ப, ஆனால் இந்த உலகத்துல பொய்மைக்கு ஒரு இடம் வேணும், பொய்மையும் இருக்கணும், அப்பதான் மெய்மை தெரியும். இருள் இருந்தால்தான் ஒளியின் பெருமை தெரியும், பசி இருந்தால்தான் உணவின் பெருமை தெரியும், வெயில் இருந்தால்தான் நிழலின் அருமை புரியும். பிறந்ததிலிருந்து பசிச்சே தெரியாம சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தனுக்கு திடீர்னு பசி எப்படி தெரியும், கஷ்டம் எப்படி தெரியும் இல்லையா? அப்ப சாமி என்ன பார்த்தாராம், பொய் போயிடக்கூடாது, பொய் போயிடுமே,
அதனால பொய்யோடைய வித்தை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு என்னை விட்டுட்டு போயிட்டார். அப்ப நான் பொய்க்கு வித்தாக இருக்கிறேன். பொய்க்கு வித்தாக இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? பொய் வித்து இல்லைன்னா பொய் போயிடும். பொய்க்குன்னு ஒரு வித்து இருக்கும். அந்த வித்தே இல்லாமல் போனால் அந்த பயிரே இல்லாமல் போய்விடும். பொய்மையே இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பொய்மையும் கொஞ்சம் ஓணுங்கிறதுக்காக என்ன சாமி இங்க விட்டுட்டு போயிட்டார். நீ இரு கொஞ்சம். அப்புறம் சாமி சொல்றாரு, இடும்பைக்கு இடமாக என்னை வைத்தனையோன்னு. இந்த துன்பத்துக்கு ஒரு இடம் வேணும், இவன் வச்சுக்குவான் அப்படின்னுட்டு என்னை வச்சு எல்லா துன்பத்தையும் என்கிட்ட வச்சுட்டேன். எப்படி துன்பப்பட்டிருப்பாருப்பா அவரு. இடும்பைக்கு இடமாக என்னை வைத்தாயினர். விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது. விச்சுங்கிறது வித்து. வித்துதான் விச்சுன்னு ஆயிடுச்சு. வித்துதான் விச்சுன்னு ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? விஸ்வநாதன் தான் விச்சுன்னு ஆயிடுச்சு. யாராவது விஸ்வநாதன் பேர் விச்சு அப்படிம்பாங்க, விச்சு. ஆனா விச்சுங்கிறது வித்து அப்படிங்கிறது. வித்து வேரோடு பொய்மை நீங்க ஒன்று. அப்ப ஏன் என்ன விட்டுட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் பொய்மை இருக்கு அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ. கொஞ்சம் இருக்கு, அதுவும் வேரோட வரட்டும் அப்படின்னுட்டு களைய வேண்டும் என்பதற்காக விட்டு விட்டு போய்விட்டார் போல. என்ன பொய்மை? இப்ப நான் என்ன கேட்டா என்கிட்ட எந்த பொய்மையும் இல்லை, என்ன மாதிரி நல்லவன் உலகத்திலேயே கிடையாது என்று நான் சொல்லுவேன். பாமன் சாமி சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்றவனுக்கு ஆகாமியம் விளையும். ஆகாமியம்னா என்னன்னு, என்ன நல்லவன்னு சொல்லுகிறதாலாம். பாமன் சாமி எவ்வளவு ஈஸியா சொல்றாரு. நம்ம ஆகாமியம்னா விருப்ப வெறுப்போடு செய்யறதுன்னு தானே சொல்றோம். அவர் ஒரு டெபினிஷன் கொடுத்தார். ஆகாமியம் என்பது என்னன்னு, என்னை நல்லவன் என்று சொல்லிக் கொள்வது ஆகாமியம். இதை படிச்ச அன்னிலிருந்து நான் சொல்றதே இல்லை. என்ன இப்ப ஆகாமியம் விளையக்கூடாது. அப்ப இந்த அருணாளர்கள் பாருங்க, எங்கேயாவது தன்னை அப்பர் சுவாமியில இருந்து அத்தனை பேர் சுந்தரர்ல இருந்து அழுக்கு மெய்கூடும் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பாளதொன்றானால் அப்படின்னு கேட்கிறார். எல்லாம் பயந்துகிட்டு அப்படி சொல்லுகிறார்கள். அல்ல, எக்காலத்திலும் அந்த ஆகாமியம் விளையாமல் பார்த்துக் கொள்வதற்கு தன்னை நல்லவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது என்று பாமன் சாமி சொல்றார். அதைத்தான் இங்கேயும் ஞாபகம் சொல்றாரு. நான் பொய்மைக்கு இடமாக இருக்கிறேன், இன்னும் பொய்மை முழுமையாக களைந்த பாடி இல்லை, அதனால இவனை கொஞ்சம் விட்டுட்டு போன்னு விட்டுட்டு போயிருக்கிறேன். இச்சைக்கு ஆனார் எல்லாரும் உன் தாழ் சேர்ந்தார். எப்படி சொல்றாரு? நம்ம கலவைக்கெல்லாம் பேசுவோம்ல, அது மாதிரியே நம்ம உனக்கு பிடிச்சவனையெல்லாம் நீ கூட்டிட்டு போயிட்ட, உனக்கு வேண்டாம்னா விட்டுட்டு போயிட்டேன். அதே மாதிரி சொல்ற, இச்சைக்கு ஆளான உனக்கு பிடிச்சவனையெல்லாம் கூட்டிட்டு போயிட்டேன். இச்சைக்கு ஆளானான்னா உனக்கு பிடிச்சவங்களை எல்லாம், உன் விருப்பத்திற்கு ஆளானவர்கள், உன் இச்சைக்கு ஆளானவர்கள், அவர்களெல்லாம் நான் அழைச்சிட்டு போயிட்டேன். அப்படிதானே? பிடிச்சவனா பார்த்து சேர்த்து வருது. அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துடும், அப்பதான் காட்டுவான் நம்ம கிட்ட இருக்க பகைமைய, இல்லையா? ஆனால் இங்க சொல்லுகிறார், இச்சைக்கு ஆளானார், இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்துண்டு. சரவண பவா. இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். உனக்கு பிடித்தவர்களாக இருக்கிற அத்தனை பேரையும் அழைச்சிட்டு போட. சாமி, எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, என்ன ஆச்சரியம்னா, ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா சாமி,
அத்தனை பேரையும் பிடிச்சிருக்கு, என்ன ஒருத்தனை மட்டும் விட்டுட்டு போயிட்டிய சாமி. அத்தனை பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, என் ஒருத்தனை மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்களா? எல்லாரையும் பிடிச்சிருக்கு. இச்சைக்கு ஆனார் எல்லாரும் முன் தாழ் சார், எல்லாரும் பாருங்க. அப்ப நோட் பண்ணியிருக்காரு, எல்லாரும் போனதை பார்த்திருக்காரு. எல்லாரும் வந்து தாழ் சேர். அப்ப இதுல என்ன தெரிகிறதுனா, எல்லாரும் வந்து அப்படின்னு சொல்றார். வந்து அப்படின்னு சொல்றதுல இருந்து மணிவாசகர் வந்தது போலவே அங்கேயும் பல அடியார்கள் வந்தார்கள். அவர்களும் மணிவாசகர் போலவே பக்தியிலே மிகச்சிறந்து விளங்கிய ஆன்மாக்கள். அது எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டார். ஆகையினாலே நமக்கு அவர்களை தெரியவில்லை, விட்டுட்டு போனவரை மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. கூட்டிட்டு போனவங்களெல்லாம் நமக்கு தெரியல. விட்டுட்டு போனவரை நமக்கு தெரிஞ்சது. அவரையும் கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சாமி, அவ்வளவுதான். திருவாசகம் மிஸ்ஸிங்க. ஏதோ ஒருத்தரை விட்டுட்டு போயிட்டார். அவரு நீ இரு தில்லைக்கு வான்ட்டு போயிட்டார். திருப்பெருந்துறை டு தில்லை, அதுதானே திருவாசகம். திருவாசகம் என்ன வேற ஒன்றும் இல்லை. அதேபுரம் தில்லையும் ஒன்றும் கிடையாது, அதேபுரம் திருப்பெருந்துறையும் ஒன்றும் கிடையாது. திருப்பெருந்துறை டு தில்லை, அவ்வளவுதான். திருப்பெருந்துறையிலிருந்து உத்தரகோசமங்க வழியா அவர் அப்படியே போய் தில்லைக்கு போய் சேர்ந்த அந்த வழியில காஞ்சிபுரம், திருக்கழுக்குன்றம், திருவண்ணாமலை எல்லாம் சேர்த்துதான் சொல்றேன். எல்லாம் போய் இங்க சேர்ந்தார். தில்லைக்கு போனார், கொஞ்ச நாள் இருந்தார், அவ்வளவுதான். இச்சைக்கு ஆனார், இச்சைக்கு ஆனார். உனக்கு பிடித்தவர்கள், உன்னுடைய விருப்பத்திற்கு ஆனவர்கள் எல்லோரும். எல்லாரும் வந்தும் தாழ் சேர்ந்தால் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன். சாமி ரொம்ப பயமா இருக்கு சாமி, பிறப்பு வந்துருமோன்னு பயமா இருக்கு. எல்லாரும் உங்ககிட்ட வந்துட்டாங்க, நிச்சயமா பிறப்பு கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கெல்லாம். ஆனா எனக்கு பிறப்பு வந்து விடுமோ என்று அச்சத்தாலே ஆழ்கின்றேன். மீண்டும் பிறப்பு வந்து விடுமோ என்று அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன். ஆரூர் எம் பிச்சை தேவா. தியாகேசர் எங்க இருக்கிறாரோ அங்க எல்லாம் பிச்சை தேவர்னு பேரு. திருவாரூரும் திருவொற்றியூர்லாம் தியாகேசர் இருக்கிற இடம். ஆரூர் எம் பிச்சை தேவா என்னான் செய்கேன் பேசாய். நான் என்ன செய்யறது எனக்கு தெரியல, கொஞ்சம் பேசுப்பா, கொஞ்சம் பேசுவாயாக, இன்னதை செய் என்று எனக்கு கட்டளை இடுவாயாக. அங்க வாழ்ந்து சொன்ன வந்துட்டு இருக்கிறேன், ஆனாலும் கூட எனக்கு மனசெல்லாம் கலந்து அடிச்சுக்குது, ஏதாவது சொல்லுப்பா எனக்கு என்று கேட்கிறார். பேசப்பட்டேன் நின்ன அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன். பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். இனி படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே. பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன். பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். இனி படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆழ்பட்டேன் உன் அடியேனே. உன் அடியேனே ஆசைப்பட்டேன். பெருமானே, உன் அடியானாக ஆக வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். எப்படியாவது சிவபெருமானுடைய திருவடி நிழலை சேர்ந்து ஆளாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டேன். அதற்கு தகுந்தாற் போல நானும் என்னால் முடிந்த அந்த சிவன் நெறியிலே நிற்பதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு திருநீர் பூசுதல், சிவன் திருக்கோயில் சூடுதல், வலம் வருதல், திருப்பூசை செய்தல் என்கின்ற இவற்றையெல்லாம் செய்தேன். அதனால் நீ அடியாரில் ஒருவனாய் பேசப்பட்டேன்.
ஏ திருநீரே பூசப்பட்டேன், பூதரால் உன் அடியான் என்று பேசப்பட்டேன். ஆனால் எப்படி ஒரு அற்புதமான நிலை சுவாமி, தேவரீர் நேரே வந்து விட்டீர், நேரே வந்து திருநீரே பூசப்பட்டேன். திருநீரே பூசினேன் இல்ல, திருநீரே பூசப்பட்டேன். சிவபெருமான் தன்னுடைய திருக்கரத்தினாலே திருநீர் பூசிவிட்டார். திருநீரே பூசப்பட்டேன், ஆசைப்பட்டேன், அடியாரில் ஒருவனாய் பேசப்பட்டேன், பூதலரால் உன் அடியான் என்று பேசப்பட்டேன். இந்த பூமியில இருக்கிறவர்கள் சிவனடியார்ப்பா, திருநீர் பூசி இருக்கிறார் அப்படின்லாம் சொன்னார்கள். சிவநிலையில் நிற்கிறார் ஒரு சிவனடியார் என்று பேசப்பட்டேன். அப்படி பேசப்பட்ட அந்த நிலையில தேவரீர் வந்தீர், திருநீரே பூசப்பட்டேன். அப்படி திருநீர் பூசி என்ன செய்தி, உமக்கு ஆட்பட்டேன், உனக்கு ஆளாகவும் ஆனேன். ஆனா அதுக்கப்புறம் நீர் அப்படியே விட்டுட்டு போயிட்டீரு. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு எல்லாரும் ஊர்ல இருக்கிறவர்கள் எல்லாம் திரும்ப என்ன சிவபெருமான் வந்தாரு ஆட்கொண்டாருலாம் சொல்லிட்டு இருந்தாரு, அப்படியே தானே விட்டுட்டு போயிருக்காரு, அப்படியே தானே விட்டுட்டு போயிருக்காரு. பார்த்திருப்பாரு சரியா வரல இன்னும் அப்படின்னுட்டு அவருடைய தரம் பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டாரியா. பேசுவான்ல, பேசுறது அடியார்கள் பேசல, இந்த பூதர் இந்த உலகத்தவர்கள், அவர்கள் அடியார்கள் அல்ல. அவர்கள் என்ன ஏசினார்களாம், என்ன அடியாராக இருந்திருந்தால் அழைத்து போயிருக்க மாட்டாரா, விட்டு விட்டு போய்விட்டார். அப்படி பூதலரால் ஏசப்பட்டேன், நின் அடியாரில் ஒருவனாய் பேசப்பட்டேன். உன் அடியாரில் ஒருவனாக பேசப்பட்ட நான் பூதலரால் ஏசப்பட்டேன். இந்த உலகத்தவர்களினாலே நான் ஏச்சிக்கு ஆளானேன். என்னுடைய பத்திமையிலே குறை இருக்கிறது, அதனால்தான் பெருமான் என்னை ஆட்கொள்ளாது சென்று விட்டார் என்று பேசப்பட்டேன். பெருமானே ஆசைப்பட்டேன், அவ்வாறே உனக்கு ஆட்பட்டேன். ஆனால் எம்மை இடையிலே விட்டு விட்டு சென்று விட்டீரே, ஆட்கொண்டவரை கைவிடுதல் நியாயமா? இனி படுகின்றது அமையாதால், இந்த மாதிரியான இந்த துன்பத்தை படுவது என்னால முடியல. இனி படுகின்றது அமையாது, அமையாது என்றால் பொருந்தாது. எம்மை அழைத்து எல்லா விதமான அந்த நலன்களையும் செய்துவிட்டு பிறகு விட்டு விட்டு செல்வது என்பது அது பொருத்தமில்லை. நான் எங்க போவேன்? உன் அடியேனே இனி படுகின்றது அமையாதால், இனி அடியேன் படுகின்ற அந்த துன்பம் பொறுத்து கொள்வதாக இல்லை, அது பொருந்துவதாகவும் இல்லை. ஏனென்று சொன்னால், ஆட்கொண்ட பிறகு பெருமான் விட்டு விட்டு சென்று விட்டார் என்று சொல்லுகிற அந்த நிலை, அவர்கள் ஒருபுறம் ஏசுவது இருக்கட்டும், என்னுடைய மனமும் சொல்லனாத பாடுபடுது. அவர்களெல்லாம் அழைச்சிட்டு போனிய, அப்படி என்னையும் அழைச்சிட்டு போயிருக்கலாம் இல்லையா என்று கேட்கிறார். பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன், பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். இனி படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன், ஆழ்பட்டேன் உன் அடியேனே. உன் அடியேனேன்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆமா, உன்னுடைய அடியேன் அடியேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே, இது சரியா? அடியார் ஆனார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். அத தெள்ள தெளிவா சொல்றாரு பாருங்க. அடியார் என்று சொல்லுகிற அங்கே வந்திருந்தவர்கள் மணிவாசகர் போலவே இன்னும் பலர் வந்திருந்தார்கள் என்பது அகச்சான்று இது. அப்ப சுவாமி அங்க இருக்கிற பொழுது சுவாமி அதை ஒரு மீட்டிங் பாயிண்டா வச்சிருக்கிறார். அங்க எல்லாரையும் வர சொல்லி இருக்கார். எப்படி இவரை அழைச்சாரோ அதுபோலையும் அவர்களையும் அழைத்திருக்கிறார். அவர்கள் எல்லோரும் அங்கு வந்து விட்டார்கள். வந்தவர்களுக்கு எல்லாம்
பெருமான் பெருங்கரணை புரிந்து தம்மோடு அழைத்து சென்று விட்டார். ஆனால் பாதவூரரை மட்டும் இங்கே இரு என்று சொல்லிவிட்டார். அதை தெளிவாக அகச்சான்றாக பெருமான் குறிப்பிடுகின்றார். அத அவருடைய வரலாறுல நாம பார்க்கிற பொழுது சிவபெருமான் வந்த பொழுது அங்கே பல அடியார்களை பல ஆன்மாக்களை கரை தேற்றி தம்மோடு அழைத்து சென்றார் என்கிற அந்த செய்தியை இந்த பகுதி ஆனந்த பரவசத்துல பெரும்பான்மை பகுதி அதைத்தான் பேசுகிறார். அடியார் ஆனார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். எல்லாரும் வந்து அவருடைய திருவடியை சேர்ந்தார்கள். நான் சேரவில்லை. நான் சேராமல் இருந்ததற்கு காரணம் எனக்கு இப்ப யோசிச்சு பார்க்கிறேன், என்னுடைய இந்த உடல் காரணமாக இருந்திருக்குமோ? என்னுடைய இந்த உடலம் என்று சொல்லக்கூடிய உடல், அது இன்னும் சொல்ல போனால் இன்னும் இந்த பிராரத்தம் இருந்திருக்குமோ? இன்னும் கழிக்க வேண்டிய வினைகள் இருந்திருக்குமோ? இன்னும் கழிக்க வேண்டிய பொய்மை இருந்திருக்குமோ? அவர்களுக்கெல்லாம் இல்ல, அதனால கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு. உனக்கு கொஞ்சம் இருக்குது இல்லையா? நினைந்துரும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் என்றுதான் சொல்லுகிறார் அப்பர் சுவாமி. அப்ப அழைத்து போக வேண்டியவர்கள் எல்லாரையும் உடனே அழைத்து போய்விட்டாலும் கூட இன்னும் அழைத்து போவதற்கு தடையாக இருக்கின்ற வினைகள் எஞ்சி இருந்தால் பெருமான் விட்டுவிட்டுத்தான் போயிருப்பார். அதனால அப்ப அந்த வினைகள் இருக்கிறதுங்கிறதுக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால், இன்னும் உடம்பு இருக்க, உடம்பு இன்னும் இருக்க. பெருமானை அழைக்கிற பொழுது அந்த உடம்பு போயிருக்கணுமே. உடம்பு இன்னும் போகாமல் இன்னும் இருப்பது அதற்கு அடையாளம். இன்னும் வினைகளை தூய்க்க வேண்டிய வினைகள் இருக்கின்றன என்பதற்கு அடையாளம் இன்னும் இந்த உடல் இருப்பது. இப்ப உடல் நீங்கி போகிறார்கள்னா அவருக்கு அனுபவிக்க வேண்டிய வினைகள் பாக்கி இல்லை, முடிஞ்சிருச்சு, அதான் கிளம்பிட்டாங்க. ஒரு இறந்து போகிறார் என்று சொல்லுகிற பொழுது நாம அதுக்கு பல்வேறு விதமான காரணங்களை நாம சொல்லுகிறோம். அவருடைய உடம்புல இந்த மாதிரியான நோய் இருந்தது, இந்த மாதிரியான சுகவீனம் இருந்தது என்றெல்லாம் நாம அதை சேர்த்து பேசுகிறோம், அதெல்லாம் ஒருபுறம். ஆனால் சித்தாந்த நெறி என்ன பேசுகிறது என்று சொன்னால், இறந்து போனார் என்று சொன்னால் அவர் அனுபவிக்க வேண்டிய வினைகள் தீர்ந்து போய்விட்டது, இனி எஞ்சிய வினைகள் இல்லை, கிளம்பிட்டார், அவ்வளவுதான். இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன். எதை நுகர வேண்டும் என்று முகந்து வந்தோமோ அதை முகந்து வந்த வினைகளை நுகர்ந்து தீர்க்கிற வரைக்கும், நல்ல கவனம், முகந்து வந்த வினைகளை எல்லாம் நுகர்ந்து தீர்க்கிற வரைக்கும் இங்கதான் குப்பை கொட்டி ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்ப முகந்து வந்தது என்னன்னு தெரியாது, எவ்வளவுன்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சதுன்னா தான் நமக்கு எத்தனை காலம் இங்க இருப்போம்னு தெரிஞ்சுவிடும். ஆகையினாலே இந்த முகந்து வந்ததை நுகர்வதற்காக இந்த உடம்பு இருக்கும், இருந்துகிட்டு இருக்கோம். அதனால சொல்லுகிறார், செடி சேர் உடலம் இது நீக்க மாட்டேன். செடினா குற்றம், இங்க வினைகளை குறிக்குது. செடி சேர் வினைகளினாலே அவ்வினைகளை அனுபவிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக எடுத்த இந்த உடலம் இது நீக்க மாட்டேன் என்று சொன்னால் இது இன்னும் நீங்கி போகவில்லை, இது இன்னும் நீங்கி போகவில்லை. நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோக கடியேன் உன்னை கண்ணார காணேன் ஆறு காணேனே. கடியேன் என்று சொன்னால் வலிய நெஞ்சமுடையவன், வலிய நெஞ்சமுடைய கல்வனேன்னு சொல்லுவாங்கல்ல, கல்வனேன் கடியனேன் என்று சொன்னால் கல்லூரி மங்கம் ஒண்ணுக்கு அசையறதே இல்லை, எவ்வளவு திட்டினாலும். அவ காரியக்காரர், எப்படி காரியத்தை நிறைவேற்றிக்கணும்னு தான் இருப்பாங்க பேசுவாங்க. நம்ம சாமியும் அப்படித்தான்.
அண்ணன் அசைஞ்சு கொடுக்க மாட்டார், கல்லூலி மங்க மாதிரி இருக்கும் இல்லையா? உண்டி எண்ணீர் இல்லை எண்ணீர் வாழாங்கிருப்பீர் அப்படின்னு ஒருத்தர் கத்தி பார்த்துட்டாரு இல்லையா? பொறுக்க முடியாம கத்தி பார்த்துட்டாரு. அப்ப சாமி சொல்லுகிறார், செடிநேர் உடலம் இது, செடிசேர் உடலம் இது என்று சொன்னால் அந்த குற்றம் பொருந்திய வினைகள் உரிய உடலம் இது நீங்காம இருக்கிறதுனால விட்டு போயிட்டேன். வினைகள் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, எங்கள் சிவலோகா கடியே நின்னை கண்ணார காணும். ஒரு தடவை கண்ணம் பத்தியா, அந்த காட்சியை இன்னொரு தடவை காணுகிற பாக்கியம். கண்ணார காணும், கண்ணார காணும். அதை நினைச்சு பார்க்கிறாரு. நல்லா பார்த்தோமா? நம்ம முதல்ல பார்க்கிற பொழுது பார்க்கிற பரவசத்துல சில விஷயங்களை பார்ப்போம், சில விஷயத்துல பார்க்காம விட்டுருவோம். அப்புறமா நினைப்பு வரும், அதை பார்த்தோமா, இதை பார்த்தோமா, ஐயோ அதை பார்க்கலையே, இதை பார்த்தோமா. இதுல பக்கத்துல இருக்க வர வைத்தறிச்சல் கொடுக்க, அதை பார்க்கல அப்படிமா அவனும் பார்த்துருக்க மாட்டான். ஆனா நம்ம எப்படி வைத்தறிச்சல் கூட்டிக்கிறது, அப்படி அப்படி கலப்புவோம். நமக்கு ஐயோ அப்படியா, ஆமா ஆமா ரொம்ப சிறப்பா இருக்கு அது என்று சொல்லுவது போல, பெருமானை நாம பார்த்தோம், முழுமையாக பார்த்தோமா, கண்ணார காண்போமா, கண்ணார காணும். அதை காணுகிற நிலை எவ்வாறு? கலியேன் உன்னை கண்ணார காணும் ஆறு, உன்னை கண்ணார தரிசிக்கின்ற வழிபடுகின்ற அந்த வழியை காணேன். எனக்கு தெரியல என்ன பண்றது இப்பன்னு தெரியல. ஆனா இப்போது எனக்கு புரியுது. எனக்கே ஒரு சந்தேகம் வருது. நான் இவ்வளவு தூரம் நீ என்னை கூட்டிட்டு போலியே, என்னை எனக்கு அருள் செய்யலையே, பதில் சொல்லலையே, என்னைய மற்றவங்க மாதிரி என்னெல்லாம் நான் கரைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன்னு. ஆமா, இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? ஆட்கொள்ள பெற்ற அடியாருக்கு உரிமை இருக்கு. ஒருவேளை என்ன அவர் ஆட்கொள்ளவே இல்லையோ? நானாதான் எல்லாத்தையும் கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேனோ? அடியேன் அல்லேன் கொல்லோ, அடியேன் அல்லேன் கொல்லோ. அல்லேன் கொல்லோ என்றால் அடியேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, நான் உன்னுடைய அடியார் இல்லையோ, நான் உன்னுடைய அடியார் இல்லையோ, நானேதான் அடியார் அடியாருன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் அடியேனே, அடியேன் என்றால் அடியார், நான் உனக்கு அடியார் இல்லையோ? நானா அப்படி ஒரு கற்பனை பண்ணிட்டு அடியார் நானே, நீ என்னை ஆட்கொண்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளியா. அப்ப அந்த மாதிரி நான் அந்த உரிமை எழுந்திருக்கேன். நான் தான் என்னை ஆட்கொண்டிலை கொள்ளோ. ஒருவேளை என்னை ஆட்கொள்ளவே இல்லையோ? அருள் செய்கிற விதம் எப்படின்னு முன்ன தெரிஞ்சிருந்தா இதை செஞ்சாரு அதை செஞ்சாருன்னு சொல்லி இருக்கலாம் இல்லைங்களா? இன்டர்வியூ போயிட்டு வந்த உன்னை பார்த்து கூப்பிட்டு கேட்கலாம், என்னப்பா கேட்பாரு இன்டர்வியூல, என்ன கேட்டாங்க உன்ன அப்படின்னு. ஒரு 10 பேர் போயிட்டு வந்தா 10 பேர்ட்டு இன்டர்வியூல உன்னை என்னென்ன கேட்டாங்க, உன்னை என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, அதை வச்சு நம்மள என்ன கேட்பாங்கிறதையும் ஓரளவு தீர்மானிக்கலாம். ஆனால் பெருமானுடைய ஒரு தன்மை என்ன என்று கேட்கிற பொழுது, அவ்வளவு சுலபமாக ஆட்கொண்டவர்களிடம் நாம் அவர்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு விட முடியாது. ஒருவர் பெருமானிடம் ஆட்கொள்ள பெற்று அவர் அனுபவத்தை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், அந்த அனுபவத்தை அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த அனுபவத்தை அவர்கள் சொல்லவே மாட்டார்கள். அனுபவத்தை பெருமானிடம் தாம் அனுபவித்த அனுபவத்தை தனக்குள்ளேயே வைத்துக் கொள்வார்களே தவிர, வருகிறவர்கள் போகிறவர்களெல்லாம் தான் பெற்ற அனுபவத்தை எடுத்து சொல்லி அவர்கள் தங்களுடைய சிறப்பையோ அல்லது பெருமையோ சொல்லிக்கொள்ள மாட்டார்கள். இது இயல்பு. அப்ப அடியார்களை அவர் ஆட்கொள்ளுகிற விதம் எப்படின்னு தெரியும்? போனவங்க சொன்னா தானே தெரியும், ஒருத்தரும் சொல்லல. அப்ப பார்த்தா
சிவபெருமான் ஆட்கொண்ட விதத்தையும் அவர் அருள் செஞ்ச விதத்தையும் தமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொன்ன விதத்தையும் சொன்ன ஒரே ஒரு அருளாளர் நமக்கு மணிவாசகர் மட்டும்தான். என்ன ஒரு அந்த வெளிப்படையான தன்மையை நீங்க நினைச்சு பாருங்க. எனக்கு ஒரு சிவானுபவம் நிகழ்ந்தது, நான் வெளில சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னு சொன்னா அடுத்த தடவை கிடைக்காது. எனக்கு ஒரு நல்ல கனவு வந்தது, சிறப்பான கனவு வந்தது, தருவார் சாமி. அது மாதிரி அதை வெளியில பகிர்ந்து கூடாது. நான் பகிர்ந்துக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன், தன்முனைப்பு வந்துடும். ஏன் அது சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, அப்ப நீ உனக்கு வரல பாரு எனக்கு வந்திருக்கு என்று சொல்லி தன்னுடைய தன்முனைப்பை காட்டியதாக ஆகிவிடும் என்று கமுக்கமா இருப்பாங்க. நான் நேத்திலிருந்து ஒரு மாதிரி இருக்கேன், நல்லா தானே இருக்கு, நல்லா தானே. சாமி கும்பிட்டீங்களா? கும்பிட்டேன். எல்லாரும் கும்பிடுவோம். எங்க நம்மளெல்லாம் கவனிக்கிறாரு? நமக்கெல்லாம் எங்க அருள் செய்ய போறாரு? நல்ல இவ்வளவு வாங்கிட்டு வந்திருப்பாரு. நமக்கெல்லாம் எங்க அருள் செய்ய போறாரு? நமக்கெல்லாம் அருள் செஞ்சு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்பிராதீங்க, நம்பிராதீங்க. அவங்க எவ்வளவு அருள் பெற்று இருப்பார்கள் சுவாமியிடம் என்று நமக்கு தெரியாது. அப்ப உண்மையான அருளாளர்கள் அந்த உண்மையினுடைய அந்த வெளிப்பாடாக தாம் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதில்லை. அதனால தெரியல சாமி ஆட்கொண்டா என்னென்னலாம் செய்வாருன்னு. இப்ப மணிவாசகர் மட்டும் சொல்லலைன்னா எப்படி தெரியும்? சாமி ஆட்கொண்டால் எப்படி செய்வார், அனுபவம் எப்படி இருக்கும், எந்த விதமான அனுபவம் நிகழும், எப்படி இருக்கும் என்றெல்லாம் எப்படி நாம தெரிந்து கொள்வது? இப்ப சிவபெருமான் குருந்த மரத்தடியிலே இருந்து குருவாக எழுந்தருளி அவருக்கு செய்ததெல்லாம் வெளிப்படையா சொல்றாருங்க. மணிவாசகர் ரொம்ப வெள்ளத்தீங்க, ஒண்ணுமே வச்சுக்க தெரியாத எல்லாத்தையும் சொல்றாரு. சாமி வந்தாருங்கிறாரு, அவரு கூட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. நம்ம போய் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், ஒரு விஷயத்தையும் சொல்றது இல்லை. எல்லாத்தையும் அப்படியா இல்லையா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடுவார் சார் இந்த ஆளு அப்படிம்பாங்க. கிராமத்து ஆள் எல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு வெளிப்படையா சொல்லிடுவாங்க. நம்ம கொஞ்சம் அப்படி வச்சுக்கிச்சு எல்லாம் பார்ப்போம். நம்ம பார்த்தோம்னா என்ன சார் எப்படி இருக்கு ட்ரெஸ், என்ன அருமையா போட்டிருக்கீங்க சார், நல்லா இருக்கு ட்ரெஸ், பிரமாதமா இருக்கு, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி என்ன இதெல்லாம் என்னங்க துணியில் போட்டு வந்திருக்கீங்க, அங்கங்க கிழிஞ்சு தொங்குது, இதெல்லாம் என்னங்க இது, நல்ல துணியே இல்லைங்களா வீட்டுல, அதை திறந்தெடுத்து போட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தோணுனதை டக்குன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மணிவாசகர் சாமி வந்ததுல இருந்து போன வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். சொன்ன வரைக்கும் சந்தேகம் வந்துருச்சு. ஆமா நானே தான் கற்பனை பண்ணிட்டேன் போல இருக்கு, என்ன ஆட்கொண்டான்னு. ஆட்கொண்ட கூட்டு போயிருப்பாரு, எல்லாரையும் கூட்டு போயிருக்காரு, என்னை மட்டும் விட்டுட்டு போயிருக்காரு. அப்ப என்ன ஆட்கொள்ளவே இல்லை போல இருக்கு. நான் தான் கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறேன், அடியாறு அடியாறு அடியேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? தப்பி தவறி நாளைக்கு டக்குன்னு ஆமா அடியான் அடியான்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் எங்க உன்னை அடியான் என்னுடைய அடியான்னு சொன்னேன், நீ பாட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுவிட்டா என்ன பண்றது? நீ பாட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்க, எதை வச்சு சொல்ற என்ன ஆட்கொண்டு என்ன எதை வச்சு சொல்ற? ஆமா வான்னு கூப்பிட்டேன், தீசத்தை வாஸ்தவம் தான், உன்னை என்னோட கூட்டு போறேன்னு உன்னை சொன்னா அப்படின்னு கேட்டா என்ன? ஒருவேளை அடியேன் இல்லையோ? அடியேன் அல்லேன் கொல்லோ, அடியேன் அல்லேன் கொல்லோன்னா நான் அடியவன் இல்லை போல இருக்கிறதே. தான் சிவபெருமான் என்னை ஆட்கொண்டிலை கொல்லோ, என்னை ஆட்கொள்ளவில்லையோ? இந்த கொல்லோங்கிறது கொல் அப்படிங்கிறது அசை, அதுக்கு பொருள் கிடையாது தமிழை பொறுத்த வரைக்கும். அடியேன் அல்லேன் கொல்லோ, அந்த ஓ இருக்கு பாருங்க, அந்த ஓ மட்டும்தான் அதுக்கு பொருள் இருக்கு. ஓ என்பது ஐயப்பொருளில் வந்தது. ஓ என்பது
ஐயப்பொருள்ல வரும் ஓங்கிறது. அடியேன் அல்லேன் கொல்லோ, அடியேன் அல்லேனோ. புரியுதுங்களா? அந்த ஓவை எடுத்து அந்த அல்லேனுக்கு பின்னாடி சேர்த்து விட்டுறணும். அடியேன் அல்லேனோ, நான் அடியேன் அல்லேனோ, நான் உன்னுடைய அடியேன் இல்லையோ, நான் என்னை ஆட்கொண்டிலையோ, தான் என்னை ஆட்கொண்டிலையோ. அவ்வளவுதாங்க. இந்த கொல்லுங்கிறது அங்க சேர்த்திருக்காரு. கொல்லுங்கிறதுக்கு பொருள் கிடையாது. நீ மட்டும் என்ன அடியன் இல்லைன்னா நான் ஒரு பொருளும் இல்லை, அர்த்தமற்றவனாக ஆகிவிடுவேன் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருள் போட்டார். இந்த கொல்லுங்கிற சொல்ல ஏன் போட்டாருன்னா பயனில்லாத சொல்ல போடவே மாட்டாருங்க மணிவாசகர். திருவாசகத்துல எந்த சொல்லும் அசையோ பயன் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. கொல்லோ அப்படின்னா அந்த கொல் அப்படிங்கிற இது அசை, அதுல இருக்கிற ஓவை தான் பொருள். அது ஐயப்பொருளில் வந்தது. இன்னும் வரலையோ சொல்லுவாங்கல்ல, இன்னும் தரலையோ, இன்னும் பார்க்கலையோ, பார்க்கலையோ அப்படிங்கிறது ஐயப்பொருள் தானே. இன்னும் பார்க்கவில்லையே ஓங்கிறது ஐயப்பொருள். இந்த ஓவை சேர்க்காம கொல்லோல கொண்டு போய் சேர்த்து கொல்லோன்னாரு. கொல்லுங்கிறது அப்ப அவங்க இதுலயும் சடையாய் எனுமால் சரணி எனுமால் அதுல சொல்லுகிற பொழுது பயனில்லாத அந்த சொற்களை சொல்ல மாட்டேன். நான் இவ்வளவு தூரம் சொல்றாரு, ஒரு பயனும் இல்லையா அப்படின்னு. மணிவாசகரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறது தெரியல. அந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா, இல்ல ஒருவேளை நம்ம தான் கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம ஆட்கொண்டுட்டார், அதை செஞ்சுட்டார், இதை செஞ்சுட்டார் அப்படின்னுட்டு நம்மளா கற்பனை பண்ணிட்டு ரொம்ப தூரம் வளர்த்துக்கிட்டோமோ. நம்ம கற்பனை பண்ணி வளர்த்து கொண்டு விட்டு நாம சிவத்தை குற்றம் சொல்லுகிறோமோ. என்னப்பா நான் ஒன்று சொல்லவே இல்லையப்பா, நீ என்னப்பா நீயா சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குப்பா உனக்கு, அது முடிச்சுட்டு நீ வந்துடலாம், அதுக்குள்ள ஏன்பா நீ அவசரப்படுறேன்னு நான் தான் அவசரப்பட்டுட்டு என்னை கூட்டு போலன்னு சொல்றனோ. அடியேன் அல்லேன் கொல்லோ, தான் என்னை ஆட்கொண்டிலை கொல்லோ, அடியார் ஆனார் எல்லாரும் வந்துள் தாழ் சேர்ந்தார். என்ன மாதிரி யாராவது அரட்டுகிறார்களா? அவங்கவுங்க வந்தாங்க, கூப்பிட்ட போயிட்டாங்க, நான் தான் கிடந்து அரட்டுகிறேன். அப்ப பெருமானே, நான் அரட்டுகின்ற அந்த நிலை நானே என்னை கற்பனை செய்து கொண்டு விட்டேன், நான் உனக்கு ஆளாகி விட்டேன், அடிமையாகி விட்டேன் என்று கற்பனை செய்து கொண்டு விட்டேன். இன்னும் நான் உன்னால் ஆட்கொள்ளப்படவில்லை, இன்னும் உன்னால் ஆட்கொள்ளப்படவில்லை என்பது இப்பொழுது எனக்கு தெரிகிறது. காணும் ஆறு அப்படியா, இது எப்படி இத சரி பண்றது வழி தெரியலையே. காணும் ஆறு காணேனே, எனக்கு இதற்கு ஒரு வழி தெரியலப்பா. எப்படி காணுமாறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேனும் பானே பேசி எழுந்தன்னை படுத்தது என்ன. இன்னும் தெளிவா சொல்றாருங்க சாமி, எவ்வளவு தெளிவா சொல்றாரு. இந்த திருப்பெருந்துறையில ஆட்கொண்ட போது நிறைய பேசினாராம் சாமி இனிமையா. அப்புறம் எப்படி என்ன இனிமையான வார்த்தைகள்லாம் நீ பேசின. ஆமா, ஆட்கொள்ளல் என்ன, எப்படி இதெல்லாம் பேசுன நீ பேசுனதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது அதெல்லாம் எப்படிப்பா நடிப்புன்னு எடுத்துக்கிறது. உண்மையா தானே எனக்கு நீ பேசியிருப்ப. காணும் ஆறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேனும், உன்னை அந்த நாள் கண்டது என் நினைவுக்கு வருகிறது. பானே பேசி இனிமையான வார்த்தைகளை எல்லாம் பேசிட்டு, இனிமையான வார்த்தைகளை பேசிட்டு, பானே பேசி என்னை படுத்தது என்ன, என்னை விட்டுட்டது, என்னை நவுத்தி விட்டது என்ன காரணம், என்ன காரணம் பற்றி என்னிடம் இனிமையாக பேசினீர், இனிமையான வார்த்தைகளை சொன்னீர், உபதேசம் செய்தீர். அப்படியெல்லாம் செய்தது என்னன்னு இப்ப எனக்கு புரியலையே. எந்தன்னை படுத்தது என்ன பரம் சோதி, தானே பேசி எந்தன்னை படுத்தது, எந்தன்னை படுத்தது.
அப்ப சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பெரியவங்களா இருக்கிறவங்க நம்ம போய் வணங்கணும்னா நம்ம கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசுவாங்க. அப்படியா, அப்படி சரி. ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த அமைச்சர்கள்லாம் வந்த மேடையில் அமைச்சரோட அப்படி பக்கத்துல நின்று ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு போட்டோ எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோ வச்சுக்கிட்டு அமைச்சரை பார்க்கறதுக்கு நிஜமா போயிடுவாங்க. யார் நீன்னு கேட்பாங்க. அதை நினைச்சு பார்க்கிறார். ஒருவேளை குருந்த மரத்தடியில வந்த பொழுது எல்லாரும் வந்த பொழுது சாமியை அழைச்சு நான் போகாம எல்லாரும் வந்த நேரத்துல நாம் போயிருப்பணும். அப்ப அந்த நேரமா இவனும் வந்துட்டானேங்கிறதுக்காக 4 நல்ல வார்த்தை பேசி 4 தீட்சை எல்லாம் பண்ணி விட்டு சரி பாப்பா தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரோ. நான் ஏகப்பட்ட கற்பனையை வளர்த்துக்கிட்டு என்னை ஆட்கொண்டு விட்டார், திடீர் ஊகி விட்டார், நான் சிவலோகம் போறேன் அப்படியெல்லாம் பேசி என்னை நானே ஏமாற்றி கொண்டு விட்டேனோ. காணும் ஆறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேனும் பானே பேசி, கண்டேனும் காண் பானே பேசி என் தன்னை படுத்தது என்ன. அவ்வளவு தூரம் பேசிவிட்டு இப்ப கைவிட்டியே, இதுக்கு என்ன காரணம்? கைவிட்டுட்டே சொல்றாரு, படுத்தது என்ன, விட்டுட்டியே. யார்கிட்ட போய் கேட்கறது? தில்லைக்கு வான்னு சொன்னேன், தில்லைக்கு வான்னு சொன்ன ஒரு வார்த்தையில உயிர் இன்னும் போகாம இருக்கு. தில்லைக்கு வந்த உடனே என்ன சொல்லுவியோ, திருவொற்றியூர் வான்ட்டேன்னா நான் என்ன பண்றது இல்லைங்களா? தில்லைக்கு வா, உன்னை ஆட்கொள்ளுகிறேன், நாம போகலாம், உன்னை அழைத்து போவேன்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல. தில்லைக்கு வான்னு மட்டும்தானே சொல்லி இருக்கிறீர். தில்லைக்கு வான்னு சொன்னவர் அங்கே என்னை ஆட்கொள்வீர் என்கிற உறுதி இல்லையே. காணும் ஆறு காணேன், காணும் ஆறு என்று சொன்ன காணுகின்ற வழியை காணேன்னு ஒண்ணு பொருள். உன்னை காணுமாறு, உன்னை தரிசிக்குமாறு இருக்கக்கூடிய வாய்ப்பை காணேன். பானே பேசி என் தன்னை படுத்தது என்ன பரஞ்சோதி. ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன். சாமி கிட்டத்தட்ட நடைப்புணமாவே ஆயிட்டேன் சாமி, நடைப்புணமா ஆயிட்டேன், செத்தே போனேன். இப்ப நமக்கு இறந்து போனவர்களுக்கு பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்குமா? இருக்காது. அது மாதிரி பிரபஞ்ச தொடர்பே இல்லாம, அதுல ஒரு ஈர்ப்பும் இல்லாமல், அதுல ஒரு கவர்ச்சியும் இல்லாமல், அதுல ஒரு தோற்றமும் இல்லாமல் இருக்கிறார். உன்கிட்ட வந்து சேர்ந்துருவேங்கிற காரணத்தினாலே நான் முழுமையாக எண்ணி இருந்த எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது தடைப்பட்டு நிற்கிற பொழுது எனக்கு பின்னாலையும் போக முடியல சாமி, எங்கேயும் போக முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமே இவர் நமக்கு லாயக்கப்பட மாட்டாருன்ட்டு எல்லாருமே கை கழுவி விட்டாங்க இல்லையா? சொந்தக்காரவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அவர் சாமி சாமி போயிட்டு இருக்காருப்பா, அவரை விட்டுருப்பா அப்படின்னு எல்லாரும் பின்ன போயிட்டாங்க. எல்லாருமே கை கழுவியாச்சு. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் நான் செத்தவன் தான், உயிரோடு இருக்கிறது உனக்கு மட்டும்தான். இன்னும் உயிருள்ளவனாக கருதுவது நீ மட்டும்தான். என்ன மற்றவர்களுக்கு நான் செத்தே போனேன். ஆணே பெண்ணே, ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய பேதம் இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக விளங்குகின்ற பரம்பொருளே, அதுதான் சைவ சித்தாந்தம். ஆண் பெண் என்பது உடல் வேறுபாடே தவிர ஆன்ம வேறுபாடு கிடையாது. ஆன்மாவுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரு ஆணிடம் இருக்கக்கூடிய ஆன்மா, பெண்ணிடம் இருக்கக்கூடிய ஆன்மா என்று ஆண் தன்மை பெண் தன்மை என்பது அல்ல. ஆண் பெண் வேறுபாடு உடல் அளவிலே இருக்கக்கூடிய வேறுபாடு. ஆகையினாலே ஆணே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன், ஏன் நான் இல்லா நாயினேன் என் கொண்டு எழுதேன் எம்மானே. ஏன் நான் இல்லா நாயினேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே. ஏன் அப்படிங்கிறது 3 சுழி நானா ஏன்கிறது இந்த பாட்டுல. அந்த ஏன் என்பது என்னன்னா வலிமைன்னு அர்த்தம். ஏன் என்று சொன்னால் வலிமை. நான் என்று சொன்னால் என்ன பொருள்? அதுவும் 3 சுழி நானா. 2 சுழி போட்டா ஏன் வேற அர்த்தம், ஒய். ஏன் 3 சுழி போட்டா ஏன் ஸ்ட்ரென்த், பவர்.
அப்படின்னு அர்த்தம். நான் 2 சுழி போட்டா மீ ஐ, 3 சுழி நான் போட்டா என்ன அர்த்தம்? நான் கயிறு. இங்க என்ன பொருள்னா நாணம், வெட்கம். எனக்கு வலிமையும் இல்லை, வெட்கமும் இல்லைன்ற. ஏன் வலிமை இல்லைன்னு, எப்படியாவது உன்னை பார்த்து விட வேண்டும் அப்படிங்கிற அதை செய்வதற்குரிய வலிமை என்னிடம் இல்லை. ஆனால் இந்த அற்ப வாழ்வை விட்டு இருக்கணும் இல்ல, இந்த அற்ப வாழ்வை இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன், வெட்கமே இல்லை. ஏன் நான் இலேன், வலிமையும் இல்லை, வெட்கமும் இல்லை. இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்ப வாழ்வு, இது என்ன வாழ்வு? இது வந்தவர் விட்டுட்டு போயிட்டார், அவர் எப்படி அடைகிறதுன்னு தெரியல, எப்படி பெருமானுடைய பெருங்கருணை பெறுவது என்று தெரியவில்லை. ஆனா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அற்ப வாழ்வு வாழ்கிறோமேனு கொஞ்சம் வெட்கம் இருக்கணுமே, இல்லை. இன்னும் உண்டும் உடுத்தும் இருக்கின்றேன், இன்னொரு இடத்துலயும் சொல்லுவேன். இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், இன்னும் உடுத்திட்டு இருக்கிறேன், இன்னும் ஏன் வைக்கவே இல்லை? ஏன் நாங்கிலேன் இல்லா நாயினேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே. என்ன பிடிமானம் கொண்டு, எந்த ஆதாரத்தை கொண்டு நான் எழுகேன், நான் மீழ்வேன்? அப்ப நானு நீர் போகிற பொழுது உம்மை நழுவ விட்டு விட்டேன், மீண்டும் பற்றுவது எப்படின்னு தெரியலையே. தேவரீராக பற்றினாலே ஒழிய எனக்கு பற்றுவதற்குரிய வலிமை இல்லை. எப்படி பிடிப்ப, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஏன் நான் இல்லா நாயினேன் என் கொண்டு எழுகேன் எம்மானி. என்ன கொண்டு நான் வருவேன் என்று தெரியவில்லை. காணுமாறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேனும் பானே பேசி எந்தன்னை படுத்தது என்னை. அப்ப முன்ன நீர் ஆட்கொண்டே அல்லது பேசுறது ஆட்கொள்ளவில்லை என்று சொல்லிட்டாலும் கூட என்ன வானு கூப்பிட்டு இதெல்லாம் செஞ்சீங்களே, அதுக்கு என்ன சாமி நோக்கம், அதுக்கு என்ன காரணம், அதுவாவது சொல்லுங்க. அந்த காரணத்தையாவது நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆட்கொள்வதற்காக உன்னை கூப்பிடலப்பா, நீ சிறந்த அடியாங்கிறதுக்காக எல்லாம் நான் கூப்பிடல. அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டே இருந்தேன், அந்த சத்தம் கேட்டு நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்ட. சரி, எல்லாரையும் போடுற சாப்பாடை உனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, நீ ஏன் சாப்பிடு அப்படின்னு கொடுத்த சாப்பாடு நீ சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு சொந்தம்னு சொன்னா, இங்க சாப்பிடுறவங்க இங்க சொந்தக்காரவங்க, ஏதோ எதிர்பாராம உள்ள வந்தேன்னு ஒன்னையும் சாப்பிடுன்னா சாப்பிட்டதோட விட்டுலாம அவங்க போல நானும் உங்க சொந்தக்காரன்னு சொன்னா அது எப்படிப்பா ஏத்துக்கிறது அப்படின்னு கேட்கு. இது அப்படிதானுங்களே, அப்படித்தானே? அதான் சொல்லுகிறார். அப்படின்னு சொல்லு, எல்லாரையும் நீ அழைத்தது அழைப்பின் பேரில் வந்தார்கள், நான் ஒருவன் தான் அழைப்பில்லாமல் வந்தவன். எல்லோரும் அழைப்பின் பேரில் வந்தவர்கள், தகுதி பற்றி அழைப்பின் பேரில் வந்தவர்கள். நான் வந்தது பை ஆக்சிடென்ட், எதிர்பாராம வந்துட்டேன். குதிரை வாங்கத்தான் போனேன், ஏதோ சத்தம் கேட்குதுன்னு ஏதோ என்னை ஈர்த்திருச்சு. காரணம் ஏதோ சின்ன தவம் பண்ணியிருக்கேன், அது பிடிச்சி இழுத்துருச்சு, உள்ள வந்துட்டேன். உள்ள வந்ததுக்கு பிறகு சாமி பார்த்தார், எல்லாருக்கும் செஞ்சிருக்கோம், அவரும் உள்ள வந்துட்டார், செஞ்சிருவோம், நீ வாங்கிக்கப்பா வாங்கிக்க, எல்லாருக்கும் கொடுத்தது வணக்கம். ஆனா அவர்கள்லாம் உறவினர்கள். நீ சாப்பிட்ட ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நானும் உறவினரும் எனக்குன்னு சொன்ன அது எப்படிப்பா உறவு என்று கேட்கிறாயோன்னாரு. என்று கேட்கிறாயோ அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே மணிவாசகரை ஆட்கொள்வதற்காக வந்த காரணத்தினால்தான் அத்தனை பேரையும் அங்கே சுவாமி வரவழைச்சார். இல்லைன்னா வேற இடத்த தேர்ந்தெடுத்திருக்கணும் அத்தனை பேருக்கும். ஏன் திருப்பெருந்துறையில எங்காலும் அங்கதாப்பா இருக்கிறாரு, அதனால நீங்களாம் அங்க வாங்க
அப்படின்னு திருப்பெருந்துறையை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பிரானாரு. மணிவாசகர் ஈர்த்ததுனால சிவபெருமான் திருப்பெருந்துறைக்கு வந்தார். அதனாலதான் அங்க வந்தாரு. இல்ல பாண்டிய நாடே பழம்பதியாகவும் தன்னுடைய வேற எங்கேயாவது இருக்கணும், ஏன் பாண்டிய நாட்டை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா மணிவாசகர் அங்கதானே இருக்கிறாரு. சாமி வாதவூரன் அங்கதான் இருக்கிறான், வாதவூரன் ஆட்கொள்ளணும், அதுக்காக வந்தார். சாமி வாதவூர் ஆட்கொள்வதற்காக வந்தீங்க, ஏன் விட்டுட்டு போனீங்க? இத்தனை பேரையும் ஆட்கொள்வதற்காக வந்த, அவரையும் சேர்த்து ஆட்கொண்டேன்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களையெல்லாம் ஆட்கொள்வதற்கு நான் ஒருத்தம் போதும், ஆனா எத்தனை பேரை நான் ஒருத்தன் ஆட்கொள்வேன். ஆனா மணிவாசகர் தன்னுடைய திருவாசகத்தினால எத்தனை எத்தனை 1000 பேரை ஆட்கொண்டு சேர்க்க போகிறார்கள் சிவத்திடம். எத்தனை ஆன்மாக்கள் சிவத்திடம் போய் சேர்ந்திருக்கு. சிவபெருமான் நேரம் இல்லையா, எல்லா மணிவாசகருடைய கஷ்ட அத்தனை பேரும் போய் சேருகிறார்கள். அந்த திருவாசகம் இல்லையா, அந்த சிறப்பத்தான் சொல்லுகிறார். மண்ணேறு நோக்கி உமையாள் பங்கா மறையீரு அறியா மறையோனே தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே. இப்ப சொல்றாரு மெதுவா. மானேர் நோக்கி உமையாள் பங்கா, மான் போன்ற திருநோக்கத்தினுடைய உமையவளியினுடைய ஒரு பாகத்தை தந்த பெருமானே, மறை ஈறு அறியா வேதங்களும் ஆகமங்களும் முடிவை தெரிய முடியாதபடிக்கு சொல்லாட்சிக்கு சொல் பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டு விளங்குகிறவனே, தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய், தேனே அமுதே சிந்தைக்கு அறியவனே. எங்கெல்லாம் தேன்னு சொல்றாரோ அங்கெல்லாம் அமுதுன்னு சேர்த்து சொல்லுவார். தேனார் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். தேன் எங்கெல்லாம் சொல்றாரோ அங்கெல்லாம் அமுதமும் சேர்த்து சொல்லுவார். ஏன்னாரு, தேன் நமக்கு தெரிந்த சுவை, அமுதம் நமக்கு தெரியாத சுவை. தேன் நமக்கு தெரிந்த சுவை. அப்ப சுவையை ஓரளவு நாம தெரிந்து கொண்டாலும், தெரிந்து கொண்டேன்னு நினைக்காதே, அமுதம் போன்றது. அவன் தெரியாதவனும் ஆவான், தெரிந்தவனும் தெரியாதவனுமாக நிற்கிறவன் அவன் சிவபெருமான். அப்படி தேனே அமுதே தெளிவறிய சிந்தைக்கு அறியாய் சொல்லிட்டு சொன்னார். சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே, அடியேனுடைய பிழைகளை எல்லாம் பொறுக்கக்கூடிய எங்கள் தலைவனே. அதுதானே பெருமானுக்கு முக்கியமா. சிறிதே கொடுமை பறைந்தேன், கொஞ்சம் முடியலப்பா, அதனால கொஞ்சம் எனக்கு ஆற்றாமையே சொன்னேன்ப்பா. சிறிதே கொடுமை பறைந்தேன். கொடுமை என்று சொன்னால் எனக்கு நிகழ்ந்த இந்த ஒரு அவலத்தை நான் எடுத்து சொன்னேன். சிறிதே 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 685 பாட்டு வந்துருச்சு. சிறிதே பெரிதா பேசிட்டு தான் எவ்வளவு பாட்டு வந்திருக்குன்னு தெரியாது. சிறிதே பறைந்தேன், கொஞ்சம் ஆத்த முடியல, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி பேசிட்டப்பா. ஆனா நீதான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவிய, எல்லாத்தையும் சொல்றதெல்லாம் சொல்லிவிட்டு நீதான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவிய. சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே, சிறிதே கொடுமை பறைந்தேன், எனக்கு முடியல, அதனால என்னுடைய ஆற்றாமையே கொஞ்சம் வார்த்தைகளால சொல்லிட்டேன். சிறிதே கொடுமை பறைந்தேன். கொடுமை என்பது எனக்கு ஏற்பட்ட நிலை, இந்த கொடுமையை சொன்ன. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறார். ஆமா, இவர் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டே இருக்கிறமே, நீ ரொம்ப பேசுறப்பான்னு விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது, எங்க போறது அப்படின்ட்டு அது ஒரு பயம் இருக்குது. ரொம்ப பேசுறான் அந்த பையன். நம்ம தான் டெல்லிக்கு வர சொல்லி இருக்கிறோம், பண்றோம்னு சொல்லணும் இல்லையா, இல்லையா, நம்ம பண்றோம்னு சொல்லி இருக்கிறோம், கேட்காம நம்ம பையன் எப்ப பார்த்தாலும் நோய் 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 நோய்.
அப்பா எப்பப்பா என்ன சினிமா கூட்டு போவேன், எப்பப்பா என்ன வெளியில கூட்டு போவேன், எப்பப்பா என்ன வெளியில கூட்டு போவேன், சாயந்தரமா கூட்டு போறேன், பேசாம இரு, தொந்தரவு பண்ணாது. என்னடா சாயந்தரம் எப்பப்பா வரும், சாயந்தரம் எப்பப்பா வரும்னு. இப்ப எப்பப்பா கூட்டிட்டு போவீங்கிறத விட்டான். சாயந்தரம் எப்ப வரும்னா கூட்டிட்டு போறதாவது இவர் கையில இருக்கு, சாயந்தரம் வர்றது இவர் கையிலயா இருக்கு. அது எப்போ வருமோ அப்பதான் வரும். கோனே சிறிதே கொடுமை பறைந்தேன், சிவ மாநகர் குறுக போனார் அடியார். நீ கூட்டு போன ஆணுங்க எல்லாரும் எங்க கூட்டு போயிருக்கேன்னு தெரியும். சிவமாநகர் சிவலோகம் கூட்டிட்டு போயிருக்க. உன் கூட கூட்டு போன எங்க கூட்டு போவ, அங்கதான் கூட்டு போவ. சிவமாநகர் அழிச்சிட்டு போட என்ன விட்டுட்டு போயிட்ட. சரி, எல்லாரையும் நீ அழைச்சிட்டு போன. மெய்யடியார், மெய்யடியாரை அழைத்து கொண்டு போனாய். அப்ப நியாயமா நீ கூட்டிட்டு போக முடியாதது பொய் தானே. அதனால பொய்யும் நானும் புறமே போந்தேன், நானும் புறமே போந்தேன். யானும் பொய்யும் புறமே போந்தோமே, நானும் பொய்யும் புறமே போந்தோமேனார். நீ எல்லாரையும் அழைச்சிட்டு சிவபுரம் போன, உண்மைதான். காரணம் என்னன்னு கேட்டா, பொய்மை என்னிடம் இருந்தது. ஆகையினால நாங்க எங்களை யானும் பொய்யும் புறமே போந்தோம். புறமே போந்தோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில விடப்பட்டோம். நானும் விடப்பட்டேன், என்னுடைய பொய்மையும் விடப்பட்டது. நான் இங்கே பொய்மையோடு, பொய்மை என்பது உலக வாழ்வு, இந்த உலக வாழ்விலே விடப்பட்டேன். இன்னும் கண்டினியூ ஆகுது. இன்னும் நான் சாப்பிடணும், இன்னும் நான் தூங்கணும், இன்னும் பசிக்கும், இன்னும் தாகம் எடுக்கும், எல்லாமே நிகழும். இதெல்லாம் நிகழாத நிலை உன்னுடன் சேர்ந்து இருக்கிற அந்த நிலையாக இருக்கிற பொழுது அதையல்லவா நான் எண்ணி வாங்கி இருக்க வேண்டும், பார்த்திருக்க வேண்டும். இல்ல, காரணம் எனக்கு இன்னும் பொய்மை இருக்கிறது, அதனால உன் மேலேயும் தப்பு இல்லை. யானும் பொய்யும் புறமே போந்தோமே, நானும் பொய்யும் புறமே போந்தோமேன்னாரு. என்னவோ பொய் இவருடைய ஃப்ரெண்டு மாதிரி, நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டோம், அவங்க எல்லாம் அப்படியே போயிட்டாங்க, நானும் என் ஃப்ரெண்டு இப்படி வந்துட்டோன்னு சொல்றாங்க. ஸ்டேஷன்ல உங்களை பார்த்தேன், ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படின்னு எல்லாரோடையும். இல்ல, அவங்களாம் ஊருக்கு போனவங்களாம் ட்ரெயின்ல ஏறிட்டு போயிட்டாங்க, நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டோம் அப்படின்னாரு. அது மாதிரி எல்லாரும் சிவலோகம் போயிட்டாங்க, நானும் பொய்யும் மட்டும் இங்கே இருந்துட்டோன்றாரு. அப்படி சொல்லுகிறார். அத பொய் என்ன சொல்றாருன்னா, சிவ நினைவு தடைப்படுவதற்கு காரணம் பொய்மை தான். நமக்கு சிவ நினைவு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற பொழுது அது அப்பப்போ வந்து தடை செய்வது எதுன்னா பொய்மை. பொய்மை வந்து தடை செய்யும். பொய்மை என்பது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது நாம எங்கெங்கெல்லாம் வேர்ல்டுல கனெக்ட் ஆகி இருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம எங்கெங்கெல்லாம் நமக்கு இந்த நாம வந்து தனியா நிக்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்கினுடைய நியூக்ளியஸ். நம்ம ஒரு நியூக்ளியஸ், நமக்கு ஒரு நெட்வொர்க். நம்ம கிட்ட இருந்து போய் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது இத்தனை கனெக்டிவிட்டியும் டிஸ்கனெக்ட் ஆனாதான் அந்த மேல இருக்கக்கூடிய பரத்தோட கனெக்டிவிட்டி கரெக்டா கிடைக்கும். அப்ப நம்ம வந்து மேல இருக்கிற பரத்தோட கனெக்ட் ஆகலான்னு போகிற பொழுது இந்த கனெக்டிவிட்டி லைவ் வந்துடும், லைவ் ஆயிடும், டக்குன்னு அது கட் ஆயிடும். இதைத்தான் சொல்லுகிறார். இப்ப நம்ம வந்து தொடர்புல, இப்ப நம்ம பல விதங்கள்ல தொடர்பு கொண்டதுல ஏதாவது ஒரு தொடர்பு அறுபடும், டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஏன்னா அந்த பர்சனோ அல்லது அந்த பிளேஸோ நமக்கு சம்பந்தம் இல்லாமல் போய்விடுவதனால அது டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்ப நமக்கு எங்கெங்கெல்லாம் அந்த கனெக்டிவிட்டி தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய வினைகளுக்கு தக்கவாறு அந்த தொடர்பு நிற்கும். அது இந்த தொடர்புகள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணத்தினால நாம we cannot establish a firm connection to the Almighty.
அல்மேட்டியோட ஒரு ஃபோமா ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் இந்த நெட்டு தான் காரணமா இருக்கு. அப்ப இது மணிவாசகரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாமே டிஸ்கனெக்டட்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் கூட ஏதோ ஒரு பொய்மை நம்மிடம் இருந்திருக்கிறது அப்படின்னு அவர் நினைக்கிறார். இல்லைன்னா பெருமாள் நம்மை விடுவதற்கான நியாயம் இல்லை, விடமாட்டார், எல்லாரையும் கூட்டிட்டு போனார் அப்படின்னு. ஆனால் அந்த பொய்மை என்பது என்ன என்று கேட்கிற பொழுது இந்த உலக தொடர்பிலே இருக்கக்கூடிய பிராரத்த வினைகளை தீர்க்கிற வரைக்கும் இந்த உடம்பு போகாதது தான் அது. எனவே இந்த பிராரத்த வினைகள் என்று சொல்லக்கூடியவை நீங்குகிற பட்சத்தில பெருமாளோடு ஒன்று கலப்பதிலே எந்த விதமான தடையும் இல்லை. இப்ப ரொம்ப தெளிவா சொல்லுகிறார் பாருங்க, அப்பர் சாமி சொல்லுகிறார். அவர் நெட்வொர்க்கை பத்தி தெளிவா சொல்ற. இன்றாலுமாய் கனெக்ஷன் 1, எனக்கு எந்தையுமாய் கனெக்ஷன் 2, உடல் தோன்றினராய் 3rd கனெக்ஷன். 3 தான் கனெக்ஷன். 3ஆய் உலகம் படைத்து உகந்தான். 3 தான் எனக்கு கனெக்ஷன். இப்ப நமக்கு போட்டீங்கன்னா இருக்கிற நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, பன்னிக்குட்டி எல்லா குட்டியும் வந்துடும். அதுல அத்தனையும் நிற்கும், இந்த கனெக்டிவிட்டியில நிற்கும். அது நாம ஒருத்தர் மேல அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். நம்ம செலுத்துவது அன்பு இல்ல, வினை தொடர்பாகிய பாசம். பாசத்துக்கும் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் பாசமா இருப்பதை, வினையின் அடிப்படையிலே ஏற்படுகிற தொடர்பை அதற்கு இரக்கம் அன்பு என்று மிஸ்லாமர் தவறான பெயரிட்டு அழைக்கின்றார்கள். அது தவறு. அன்பு என்பது வேறு, பாசம் என்பது வேறு. ரொம்ப அன்பா இருக்கணும் எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா, சார் நீங்க வீட்டுல கேட்டு பாருங்க, என் மனைவிட்ட எவ்வளவு அன்பா இருக்கிறேன்ட்டு. இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லையே. அன்புங்கிறது அது அல்ல. அன்பு தொடர்புடையாரிடத்து கொள்ளுவதன் பெயர் அன்பல்ல, அது பற்று. தொடர்பு அற்றவரிடத்தும் கொள்ளுவது இருக்கிறதே, அதுதான் அன்பு. அன்புங்கிறது அது அந்த அன்புங்கிறத நாம பாசத்தை அன்புன்னு பற்றை அன்பு என்று நாம அழைத்துக் கொள்கின்றோம். அன்பு அது அல்ல. அன்பு என்பது என்ன என்று கேட்டால், உண்மையிலேயே நமக்கு அன்பு என்பது இருக்குமானால் அது நமக்கு அருளை தோற்றுவித்திருக்க வேண்டும். அருளெனும் அன்பீனும் குழவி அப்படின்னாரு. அன்பு அதிகமாக அதிகமாக அருள் நிலை தோன்றிவிடும். அன்பு அதிகமாக அதிகமாக அருள் நிலை தோன்றும். ஆகவே அன்பு என்பதற்கு உரிய அந்த நிலை இருக்கிறது. அன்பு என்பது ஏமாறுகிற ஒன்று அல்ல, பற்றும் பாசமும் தான் ஏமாறக்கூடிய உணர்வு. அன்பு ஏமாறாது. அன்பு ஏமாறாது. நான் என்னுடைய பிள்ளையின் மேலே அன்பு வைத்திருந்தேன் என்றால் நான் என்றைக்குமே என் பிள்ளையிடம் தோற்க மாட்டேன், ஏமாற மாட்டேன். ஆனால் என்னுடைய பிள்ளையிடம் நான் பற்றும் பாசமும் வைத்திருப்பேனே, ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நான் தோற்கடிக்கப்படுவேன். சார் என் பிள்ளைகிட்ட இப்படி தோத்து போயிட்டேன், இப்படி ஆகி போச்சுன்னு சொன்னா நான் வச்சதுக்கு பேர் அன்பு இல்ல, பற்று பாசம். நான் அன்பு வைத்திருந்தேன்னா எக்காலத்துல எனக்கு ஏமாற்றமோ அல்லது வேறு விதமான உணர்வு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி வராது. ஆகையினால்தான் அதை சொல்லுகிறார் திரும்ப திரும்ப. பெருமானிடம் நாம் கொள்ளுகிற அந்த பேர் அன்பு நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடிய பற்று பாசத்தை எல்லாம் அன்பாக மாற்றிவிட வேண்டும். எல்லாம் அன்பாக இருக்கிற பொழுது திரண்டு போய் பெருமானோடு அன்பு என்கின்ற பெருங்கயிறாலே நாம் இணைக்கப்படுவோம். அதைத்தான் சுவாமி நம்முடைய அப்பர் சுவாமின்னு சொல்லுகிறார். பிறகில் தீயினன் பாலில் படிடை போல் மறையனின்றுளன் மாமணி சோதியான். விறகில் தீயினன் பாலில் படினை போல் மறையனின்றுளன் மாமணி சோதியான். என்ன பண்றதப்ப எப்படி அவரை நாம
பாக்குறது மறைஞ்சிட்டு இருக்காங்கிறீங்க. மறைஞ்சிட்டு இருக்க எப்படி பாரு? உறவுக்கோள் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அப்படிங்கிற. அப்ப இந்த உறவுக்கோள் நடுதல் என்று சொல்லுவதுதான் இந்த உறவுக்கோள் நடுதல் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லா உறவுகளையும் எடுத்து விட்டு ஒரே உறவாக சிவத்திடம் நடுதல். அந்த உறவுக்கோள் நடுங்கிறார். அந்த உறவுக்கோள் நட்டு உணர்வு கயிறு, இந்த உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்று சொல்லுகிறார். அதனால மணிவாசகர் சொல்லுகிறார், யானும் பொய்யும் புறமே பூந்தோம். என்கிட்ட பொய்மை இருந்தது இன்னும் கொஞ்சம், அதனால அதை நீக்க வேண்டும் என்பதற்காக விட்டு சென்றார். என்னிடம் வெறும் மெய்மை இருக்குமானால் என்னை அழைத்து சென்றிருப்பார் என்று அவர் சொல்லுகிறார். உண்மை அது அல்ல, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன் அவர்கிட்ட பொய்மை எங்க இருக்கு? வாய்ப்பு இருக்கு, பொய்மை இருக்கு. என்ன சார் முன்ன நிறைய நெருப்பு எரிஞ்சது, இப்ப கொஞ்சமா எரியுது. அதுதான் சார், அதுல 4-5 கரையா இருந்து அந்த நெருப்பு அரிச்சிருச்சு சார், அதனால கொஞ்சம் நெருப்பு குறைஞ்சிருக்குன்னு யாராவது நம்புவாங்களா? நெருப்பை கரையான் அரிக்குமா? மணிவாசகரை பொய்மை பற்றுமா? பற்றாது. எப்படி பற்றும்? அப்படிப்பட்ட சிவபெருமானே வந்திருக்கிறாருன்னு சொன்னா அங்க எங்க பொய்மைக்கு எங்க இடம்? பொய்மை எல்லாம் இல்ல, அவரு நினைச்சுக்கிறார். அப்படி அத்தனை விதமா அதை சொல்லி காட்டுகிறார். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிறார். அந்த விதமாக பொய்மை இருந்தால் பரமானது நம் பக்கம் வருவது கடினம், மெய்மையாக இருந்தால் பரமானது நம் பக்கம் வரும் என்பதை சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவில இந்த பகுதியை நாம் நிறைவு செய்து இன்னும் 5 பாடல்கள் நாம் அடுத்த வகுப்பில நாம் சிந்திப்போம் என்று சொல்லி, நம்முடைய திருவாசகத்திற்கு உரை குறிப்புரை எழுதியிருக்கிற வேணுகிற அன்பர்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். பெரிய புராணத்திற்கு முழுமையாக 4273 பாடலுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஒரே USB. அதுபோலவே கமல விநாயகர் சத்சங்கம் திருமந்திரத்துக்கு 9 தந்திரத்தையும் ஒரே USB-ல கொடுத்திருக்கு. 5 கண்டத்துல எங்கேயுமே ஒரே USB-ல 9 தந்திரத்தையும் செலக்டிவ் விளக்கத்தோடு இருக்கிற USB இல்ல. வாங்கி பயன்பெறுங்கள். அதை வாங்கி ஒன்று வச்சுக்கோங்க. யூடியூப்ல இருக்கிறத நம்பாதீங்க. கையில ஒரு USB இருக்கட்டும், உங்களுடையதுன்னு என்று இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஞானத்திரள் பத்திரிகைக்கு நீங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நிறைய பேரை சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்க ஆற்றுப்படுத்த வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒரு 2 பேர் 3 பேராவது திருமுறைக்கு அறிமுகப்படுத்தணும். திருமுறைக்கு அறிமுகப்படுத்துவது என்பது ஞானத்திறனுக்கு அறிமுகப்படுத்துவது என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். திருச்சிற்றம்பலம்.